தரிசனம் பகுதி 61. எம்பெருமானார் தரிசனம் தொடர்ச்சி. எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலறிகைக்கா. எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்ப்பதற்காக அரும்பாடுகள் பட்டார். அவர் செய்துள்ள அந்த செயற்கரிய செய்கள், அந்த செய்கைகள் காரணமாகத்தான் எம்பெருமானார் தரிசனம் என்றே இந்த சம்பிரதாயத்திற்கு நம்பெருமாள் திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் என்று மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேசரத்தன மாலையிலே தெரிவிக்கின்றார். தரிசனம் என்கின்ற சொல்லுக்கு சம்பிரதாயம், மதம் என்று ஒரு பொருள். அதே சமயத்திலே தரிசனம் என்ற சொல்லுக்கு பார்வை என்றும் பொருள். எம்பெருமானை நாம் தரிசிக்கிறோம், தரிசனம் செய்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தரிசனம் என்கிற சொல்லுக்கு பார்வை என்ற பொருளும் கிடைக்கின்றது. எம்பெருமானார் நம்முடைய தரிசனத்தை வளர்த்தார். ஆனால் எம்பெருமானாருடைய சீடரான கூரத்தாழ்வான் இந்த தரிசனத்திற்காக தம்முடைய தரிசனத்தையே இழந்தார் என்பதும் ஒரு மிகப்பெரிய செய்தியாகும். இது வருந்தத்தக்க செய்தியாக இருந்தாலும் இதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ ராமானுஜர் திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளியிருந்த காலத்திலே சோழ தேசத்தை ஆண்டு வந்த அரசன் மிக தீவிர சைவனாக இருந்தபடியினாலே சிவனை காட்டிலும் மேம்பட்ட தெய்வம் இல்லை என்று எழுத வேண்டும், அனைவரும் எழுதி கையெழுத்திட வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார். அதற்காக ஸ்ரீ ராமானுஜரையும் ராஜசபைக்கு வரவழைப்பதற்காக ஆளை அனுப்பினான். அந்த சமயத்திலே எம்பெருமானார் நீராடச் சென்றிருந்தபடியினாலே ராஜசபைக்கு சென்றால் அவருக்கு என்ன ஆபத்து உண்டாகுமோ என்று அஞ்சிய கூரத்தாழ்வான் தாமே ஸ்ரீ ராமானுஜருடைய காஷாயங்களையும் திருதண்டத்தையும் அணிந்து கொண்டு ராமானுஜருடைய வேஷத்திலே ராஜசபைக்கு சென்று விட்டார். ஸ்ரீ ராமானுஜர் அவர் நீராடச் சென்றிருந்த பொழுது கூரத்தாழ்வான் ராஜசபைக்கு சென்றார் அல்லவா? அப்போது ஸ்ரீ ராமானுஜருடைய ஆசிரியரான பெரிய நம்பிகள் என்பவரும் இந்த கூரத்தாழ்வானோடு கூடவே ராஜசபைக்கு சென்றிருந்தார். அங்கே சென்று அந்த சோழ அரசனோடு வாதப்போர் புரிந்து நாராயணனே பரம்பொருள் என்று நிலைநாட்டினார். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.